வேதத்திலே மல்கியா 3:10 இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். எப்படி வர்ஷிக்க பண்ணுவேன்? வானத்தின் மதகுகளை திறப்பேன், பரலோகத்தின் மதகுகளை திறப்பேன். ஃப்ளட் கேட்ஸ் திறந்து ஆசீர்வாதத்தை உன்மேல் கொட்டுவேன், மழை போல கொட்டுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். உன்னால் சுமக்க முடியாதபடிக்கு உன்னை ஆசீர்வாதத்தினால் வர்ஷிக்க பண்ணும்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அடியனுடைய வீட்டை ஆசீர்வதியும் என்று தாவீது 2 சாமுவேல் 7:29 ஜெபிக்கிறான். அப்படிதான் ஆசீர்வாதத்தை எடுத்து பலகணிகளை திறந்து, வானத்தின் பரலோகத்தின் மதகுகளை திறந்து, அதே பெரிய கதவு, அத்தனை ஆசீர்வாதத்தையும் உங்கள் மீது கொட்டப் போகிறார், உங்கள் மீது கொட்டப் போகிறார். ஆண்டவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். சும்மா கஞ்ச பிசினாரித்தனமா 1 பென்சில் 2 ரப்பர் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டும் ஆசீர்வாதம் உள்ள தேவன். அதான் அவர் இருதயம். மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். முதலாவது அவர் கிருபையை பெருகச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்கிறார், ஊற்றுகிறார், கிருபையை ஊற்றுறார். என் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் சம்பூர்ணமாக இருக்கணும், குறைவே இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவருடைய இருதயம். அதை உங்களுக்கு இந்த நாளிலே செய்வார். அடுத்தபடியாக அவருடைய ஜீவனை ஊற்றுகிறார். யோவான் 10:10, பொல்லாத பிசாசு திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் இயேசுவோ நாம் பரிபூர்ண ஜீவனை பெறும்படி, பொங்கி எழும் ஜீவனை பெறும்படி, பெருகும் ஜீவனை பெறும்படி அவர் வந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை ஊற்றுவார். செத்து போய் கிடக்கிறேன், என் ஆவி செத்து போய் கிடக்குது, என் மகன் செத்து போய் கிடக்கிறேன், கணவர் செத்து போய் கிடக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து, மதகுகளை திறந்து, அவருடைய ஜீவனை மழையை போல அல்ல, வெள்ளத்தை போல அனுப்ப போகிறார். வெள்ளம் போல எல்லா பிரச்சனைகளையும் அடித்து கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதத்தினால், ஜீவனால் நிரப்பி அத்தனை பேரையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவின் நாமத்தில் அப்பா இதை இவர்களுக்கு செய்யும், குடும்பத்தினருக்கு செய்யும், இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அது ஜீவன் இறங்கி இவர்களை உயிர்ப்பிக்கட்ட சாமி, உயிர்ப்பிக்கட்ட சாமி, உயிர்ப்பிக்கட்டும் சாமி, உயிர்ப்பிக்கட்டும். அவர்களுக்கு சகல சம்பூர்ணத்தையும் தாரும் அப்பா, சகல சம்பூர்ணத்தையும் தரும்படி மது கிருபையை பெருகச் செய்யும், பெருகச் செய்யும். இயேசுவை போல மாறும்படி ஆண்டவனே மது கிருபை அவர்களுக்குள் பெருகச் செய்யும் சுவாமி, பெருகச் செய்யும். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் கொள்ளுங்கள். ஆமேன் என்று சொல்லுங்கள்.